காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்தோட ரிவ்யூ தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூன்ற தாண்டி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம மூலஸ்தானம். காந்தாரா உங்களுக்கு தெரியும், கன்னட இண்டஸ்ட்ரியே ஒரு பெருமைப்படுத்த வச்ச படம் தான் காந்தாரா. ரிஷப் செட்டி வேறு ஆக்டிங்கும் டைரக்ஷனும் சேர்ந்து ஒரு எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச படம் தான் காந்தாரா. 2022 வந்த படம். அந்த படத்தில் பாகம் 2 வரப்போன்றோடனே எல்லாருமே எதிர்பார்ப்பு, ஏற்கனவே ஒரு படம் வெற்றி படம் வந்தால் அதுக்கு 2வது பாகம் எப்படி இருக்க போன்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த படம் பூர்த்தி செய்யுமோ இல்லையோன்ற ஒரு கேள்வியிலான் அந்த படத்துக்குள்ளே போய் முதல் ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயே விளங்கிட்டு இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ற அந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பேங்கோட தான் ஆரம்பிப்பாங்க. உண்மையாகவே இந்த படம் வந்து நிறைய ஆச்சரியங்களும் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றால் என்னன்றதை இந்த படத்தில் உங்களுக்கு விளங்கும். எனக்கு நிறைய நாள் கழிச்சு நான் பார்த்தாலே எனக்கு தியேட்டரில் நிறைய சொல்ல முடியாத ஒரு அனுபவத்தை தந்த படம் தான் இந்த காந்தாரா. முதலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா காந்தாரா அந்த உலகம் அவங்க பில்ட் பண்ண விதம், அந்த உலகத்துக்குள்ளே எங்களை கூட்டிக் கொண்டு போன விதம் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் உண்மையாகவே அனுபவிப்பீங்க. உண்மையாகவே ஒரு வித்தியாசமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதுலேயும் அந்த அவங்களோட என்னென்னு சொல்கிறது, அவங்களோட அந்த மக்களை காட்டின இடம், மற்றது அரசர் இருக்கிற இடம், அந்த அமைப்பு, அதில் இருக்கிற இடங்கள்ன்ற அமைப்பு, அந்த மேலே கீழே என்று காட்டின விதம், அந்த காந்தாரான்ற அந்த காட்டுன்ற அடர்த்தி, அதுண்ட இன்டென்சிட்டி, அதுண்ட என்னென்னு சொல்கிறது, அதுண்ட ஒரு டிவைன் எல்லாமே ரொம்ப எல்லாருமே புல்லரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடமே சீனே, அந்த இடமே எங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பழங்குடியினர் இடங்கள், மற்றது இந்த அரசாங்கம் இருக்கிற இடங்கள், அதாவது அரசர் இருக்கிற இடங்கள் எல்லாமே மிக நுணுக்கமாக நல்ல டீட்டெயிலிங்காக இருக்குது. உண்மையாகவே அது ஆர்ட் டிசைன் செய்த ஆளுக்கு உண்மையாகவே நன்றி. அந்தளவுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் அந்த படத்தோடைய கேமரா எல்லாம் அப்படி டிஓபி வேறு லெவலில் செய்திருக்கா. கேமரா யாரான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன் ஒரு ஆள் தான் செய்திருக்கிறார். உண்மையாகவே அட்டகாசம். உண்மையாகவே ஆஸ்கார் கிடைக்க வேண்டிய கேமராவாக இருக்குது. உண்மையாகவே சொல்லுவேன். அதுவும் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, வார இடங்கள்லாம் இருக்கிற கேமரா ஆங்கிள்கள், மூவ்மெண்ட்டுகள், உண்மையாகவே அந்த பரபரப்போட எங்களையும் சேர்த்து அந்த உலகத்துக்குள்ளே கூட்டி கொண்டு போகிற மாதிரியான இந்த கேமரா ஆங்கிள்கள், மூவ்மெண்ட்டுகள் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அதுவும் அந்த பழங்குடியில் இருக்கிற இடத்துல ஒரு இது ஒன்று நடக்கும், ஒரு ஓர் மாதிரி, அந்த இடத்துலலாம் கேமரா அப்படி போகிற விதம் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். உண்மையாகவே என்ன சொல்கிற, இந்த கொடுத்த காசுக்கு இவ்வளவுமே காணுமன்ற மாதிரி இருந்துச்சு அந்த போர்ஷன். குறிப்பாக சொல்ல வேணும்னா அந்த விஎஃப்எக்ஸ் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்ன்றா இதுதாண்டா என்னோட பார்த்த ஃப்ரெண்டே சொன்னோம். அந்தளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. உண்மையாகவே நிறைய படம் இது வரைக்கும் தமிழில் வந்த அதாவது இந்தியன் சினிமா நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அதில் ஒரு உறுத்தலாக இருக்கும், சின்ன ஒரு பாம்பு வந்தால் கூட அதில் சின்ன உறுத்தல் இருக்கும். ஆனால் இதில் ஒரு வேறு லெவலில் ஒரு புலி ஒன்று வெறுமே உண்மையாகவே அந்த பாகுபலி RRR விட மிஞ்சிட்டுது விஎஃப்எக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பார்த்த வரைக்கும் RRRல வந்த புலியை விட இதில் வர புலி ஒரு என்னன்னு சொல்லுவோம், அந்த அட்டகாசமாக இருக்குது. அந்த புலிக்கு எழுதின கதை, புலிக்கே ஒரு ஸ்டோரி எழுதி அதை கனெக்ட் பண்ண விதம், அதுவும் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸுக்கு வர விதம் வேறு லெவல், அது ஸ்டேஜ் பண்ண விதம் எல்லாமே அந்த ஸ்டேஜிங்கெல்லாம் அட்டகாசம். உண்மையாகவே ரிஷப் செட்டி ரைட்டிங்கில் வேறு லெவல். நானும் யோசிச்சேன், என்னடா கதை, இந்த கதையை வச்சு என்னென்னு இவ்வளோ படம் அதுவும் 10:48 நிமிஷம் படம். ஆனால் உங்களுக்கு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். உண்மையாகவே கட்டாயம் போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இந்த காந்தாரா. அதுவும் இன்டர்வல்க்கெல்லாம் அது அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்க தெரியுமா, அந்த கிளைமேக்ஸில் வந்த சீனை இன்டர்வல்லே கொண்டு வச்சுருவாங்க. நான் என்னடா இன்டர்வலில் இவ்வளோ பெரிய சீனை வச்சுட்டாங்களே, இன்டர்வல் இல்லை, அந்த இன்டர்வல் முன்னுக்கே வச்சுருவாங்க. அதாவது அந்த பெரிய ஒரு சீன், அதை பார்த்தாலே அப்படி எனக்கெல்லாம் அப்படி நடுங்க துவங்கிட்டு. அந்த முக்கியமாக சொன்னால் பிஜிஎம் மியூசிக் அஜினேஷ் லோக்நாத் அவர்தான் மியூசிக் கொடுத்தார். அந்த சவுண்ட் டிசைன் உண்மையாகவே எல்லா டீமுக்குமே பாராட்டணும். எல்லாம் நேஷ்னல் அவார்ட் கிடைக்கிற மாதிரி, அதை விட பெரிய அவார்ட் இருந்தால் கொடுக்கணும். அந்தளவுக்கு அந்த மியூசிக்கு என்னென்னு சவுண்ட் ஒரு இதாண்டு கேட்கும் ஸ்டார்ட்லேங்க அந்த என்னென்னு சொல்கிற சாங்ஸு எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஒன்று கூட எனக்கு போர் அடிக்கலை. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருந்தது ஸ்க்ரீன் பிளே எல்லாம். பட் அது முக்கியமாக சொல்ல போனால் அதான் நான் சொன்னேனே, அந்த முக்கியமான அதாவது சாமி தெய்வம் ஆடுற சீனெல்லாம் கிளைமேக்ஸ் காந்தாராவில் முதல் பாகத்தில் கிளைமேக்ஸ்லான்னு அந்த சீன் வரும். அந்த சீனை இது இடையிலேயே போட்டுட்டாங்க. நான் என்னடா இது இப்படி வந்துட்டு ஜோஜா, அதுவும் நல்லா இருக்கும் அந்த சீன். அவ்வளோ நேர்த்தியாக அந்த ஸ்டேஜிங்,
அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அந்த இடமே அப்படியே அந்த ஆறு இதுலேயே அதில் ஒரு முடிவு வந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்பாடா படம் முடிஞ்சுது, இவ்வளோ கொடுத்த காசுக்கு வேர்த்தான படம் என்ற மாதிரியே யோசனை வந்து உங்களுக்கு எழும்பி போகிற அளவுக்கு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் இருக்குது, அது வேறு லெவல். நான் இணைச்சி கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனுமே என்னென்று இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்க முடியுமோ அதிசயமாக இருக்கும். அதுவும் அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு தேர் உருண்டு வர சீனெல்லாம் ஐயோ உண்மையாக நான் பெரிய ஹைப்பில் நான் போகலை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ புல்லரிப்பாக இருந்த படம் ஃபுல்லாகவே. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடிகள் நிறைய போட்டு நிரப்பியிருந்தாங்க. எனக்கு என்னடா காமெடி ரிப்பீட்டடாக வந்தோண்டே இருக்குது, காமெடி சீன்ஸ் தான் கூடவே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது தான், பெரிய பெரிய உங்களுக்கு ஒரு மேஜிக்கலான சீன், ஒரு உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஒரு கூஸ்பமான சீன் நிறைய இருந்தாலும் காமெடி நிறைய வந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுவும் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அதுவும் அந்த இந்த தெய்வம் வந்து ஆடுற சீன் எல்லாம் உண்மையாகவே ரிஷப் செட்டி வந்து ஆக்டிங்கில் முதல் பாகத்தை விட இதில் என்ன செய்ய முடியும்னு நான் யோசிச்சேன்னா முதல் பாகத்தை விட இதில் வந்து ஒரு மேலும் நிறைய மடங்கு ஆக்டிங்கை கொடுத்துருக்குறாரு. அந்தளவுக்கு நடிப்பு இவருக்கு உண்மையாக கட்டாயம் ஆஸ்கார் கிடைக்கணும், அந்தளவுக்கு நடிப்பு. என்னோட டைரக்ட் பண்ணி அந்த நடிச்சும் இருக்குது. நான் சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தோன்றிருக்கேன், என் ஃப்ரெண்ட்னால தான் போனாங்க, சொன்னேன் இவர் தான் டைரக்ட் பண்ணுவார். இவரோ என்ன இவர் டைரக்ட் பண்ண இப்படி இருக்குன்னு அவனையும் ஆச்சரியமாகிட்டான். அந்தளவுக்கு டைரக்ஷனும் பண்ணி அந்த ஆக்டிங்கும், அதுவும் அந்த சாமி வந்தால் சேட்டி மனுஷன் பிச்சு மேய்ஞ்சி விட்டாருமே ஆக்டிங்கில். அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் மாதிரியெல்லாம் போகும் பாருங்க. அதான் நான் சொன்னேனே அந்த இது சீனே இதில் வச்சவங்கன்னு யோசிச்சா கடைசி கிளைமேக்ஸில் நிறைய வில்லன்ஸ் வந்து சேரும்போது நீங்கள் எதிர்பாராத விதமாக வேறு லெவலில் சீனெல்லாம் இருக்குது கிளைமேக்ஸில். அதான் இது முன்னுக்கே வச்சுட்டாங்கன்னு இப்போ விளங்குது எனக்கு. கிளைமேக்ஸ் பார்த்தப்பறம் விளங்கிச்சு, அதான் இதை முன்னுக்கே சூஸ் பண்ணிட்டாங்க. அதை விட வேறு லெவல் மடங்களெல்லாம் கிளைமேக்ஸில் சீன் இருக்குது. கட்டாயம் பாருங்கள். முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்டு தான் முக்கியம், எல்லாமே முக்கியம். நான் முதல் அப்போவுக்கு முக்கியம்னு சொல்கிறேன். உண்மையாக அந்த படம் பார்த்துட்டு வந்து வாயடைச்சு என்ன பேசணுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா முக்கியமாக ஸ்டண்ட், அதால் நான் எழுதி வச்சுக்கேன். ஸ்டண்டு யாராண்டு அந்த அர்ஜுன் ராஜ், தொடர் லாசரன், அதான் ஜுஜி என்று போட்டிருக்கு, மற்ற ராம் லக்ஷ்மன், மகேஷ் மாத்யூ, மற்ற மிதுன் சிங் ராஜ்புட் அந்த மாதிரி இப்போ 4-5 பேர் தான் சேர்ந்து ஸ்டண்ட் செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ஸ்டண்ட் குறையோ வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும். அந்த எங்களுக்கு வந்து அதுவும் அந்த சாமி வந்து ஆடைக்க வர ஸ்டண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து நம்ப தகுந்த மாதிரி, எங்களுக்கு அந்த கனெக்ட் ஆகிற மாதிரி, அந்த டிவைன் அந்த பவர் எல்லாமே எங்களுக்குள்ளே வர மாதிரி வருது. எங்களுக்கே சாமி இறங்கினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. அதுவும் முக்கியமாக மியூசிக் நான் சொல்லியா, எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை மியூசிக்கோட பிஜிஎம் நிறைய பிஜிஎம் போட்டு தள்ளி இருக்கிறாங்க. சில படங்களை பார்த்திங்கன்னா ஒரு பிஜிஎமே ரிப்பீட்டடாக அது வேறு வேர்ஸில் இருக்குது. இதே நிறைய பிஜிஎம் அதுவும் வந்து அந்த ஒரு பூர்வம் அந்த சாங் இருக்குல்ல, ஒன்ல வந்த சாங், அந்த சாங்லேயே ஒரு மாற்றி ஒரு ரிமிக்ஸ் மாதிரி ஒரு மியூசியம், அதெல்லாம் எனக்கு அந்த பழைய அந்த என்ன ஒரு வித்தியாசமான கூஸ்பமாக இருந்துச்சு அந்த சீனெல்லாம். சவுண்ட் டிசைன் எல்லாமே, அதுவும் ஒரு ஹீரோ அவருக்கு ஒரு ரிஷப் செட்டிக்கு ஒரு மியூசிக் போடு, அதெல்லாம் அது என்ன சொல்கிறது, அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாசிச்சா அப்படி ஒரு காட்டுக்குள்ளே வச்சு வாசிச்சா அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றது சொல்லப்போனால் நடித்த ஆக்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன். முக்கியமாக ஜெயராமை பற்றி தெரியும் உங்களுக்கு. அவர் வேறு லெவலில் அவர்கிட்ட கேரக்டர் கொடுத்த கேரக்டர் வேறு லெவலில், அதுவும் அந்த அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், அவர் நல்ல ஆக்டிங் பண்ணி நீங்கள் போய் படத்தை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு விளக்கம். செம்ம ஆக்டிங் ஜெயராம், மற்ற ருக்மிணி, மற்றது அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தது. அவங்களுக்கும் ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் சீன் குறைவாக இருந்தாலும் செகண்ட் பார்ட்டில் நல்ல ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு. மற்றது வந்து அவங்களோட நடித்த அந்த பழங்குடியினர் அவங்கெல்லாம் அப்படியே, அதுவும் அவருக்கு அப்பாவா அம்மா வாரவங்களோட ஆக்டிங், மற்ற சின்ன பிள்ளைகள் எல்லாத்த ஆக்டிங்குமே அந்த கதைக்கு தேவையான அந்த கேரக்டர் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருந்தவங்க. முக்கியமாக ரிஷப் செட்டின் ஆக்டிங் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர்கிட்ட ஆக்டிங் வேறு லெவல். ஓஸ்கார் இல்லை என்ன தேசிய ஓஸ்கார் கிடைச்சாலும் சந்தேகப்படுத்திக்கல, அந்தளவுக்கு அவர் அந்த கேரக்டர், அதுவும் சாமியாலேக்கு அவரே அந்த உண்மையாகவே ஆடின அப்படி அந்த மாதிரி எங்களுக்கே அதை கடத்துவார் அந்த ஸ்க்ரீனோடாக. உண்மையாகவே கட்டாயம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தின் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுண்ட குறை சொல்லணும்னா படத்தில் யோசிச்சு தான் நான் இப்படி குறை சொல்லணுமே அந்த யோசிச்சா ஒரே ஒரு குறை சொல்லலாம் என்றால் அந்த காமெடி சீன் முன்னுக்கு நிறைய போட்டிருந்த மாதிரி இருந்தது. அதாவது அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே எல்லாருமே தோணும். அது சில காமெடி ஓகே நல்லா சிரிப்பு வந்தாலும் அதே நிறைய போட்டிருந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டி அந்த செகண்ட் ஹாஃபில் வர ஐடியாக்கள், அதுவும் கிளைமேக்ஸ் கடைசி 20 நிமிஷம் உங்களுக்கு அடுத்தடுத்து கூஸ்பம் முழு நேரமும் முடி நட்டுக்கிட்டே நிற்கும் உங்களுக்கு. அது மட்டும் கேரண்டி கட்டாயம் தியேட்டரில் பார்க்கணும். ஏன்னா அந்த மியூசிக் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் கட்டாயமாக
இது சும்மா நார்மலாக ஃபோனில் நாங்கள் இப்போ பைரசியாக போய் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது இது அதுக்கேற்ற படம் இது இல்லை. ஏன்னா கட்டாயம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். உண்மையாக பார்க்காத போய் கட்டாயம் தியேட்டரில் வேறுங்க. அது உங்களுக்கு ஏன் நான் சொன்னாலும் உங்களுக்கே விளங்க, அந்தளவுக்கு வேர்த்தான படம். அதாவது முக்கியமாக வந்து எடிட்டர்ஸ், அதுவும் கேமராமேனும் மற்றது ஸ்டண்ட்டும் தான் வேறு லெவல். அதுவும் ஒவ்வொரு ஃபைட் சீனும் விதமாக எடுத்துக்கலாம், வித்தியாசமாக நிறைய சீன்ஸ் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். இதை பற்றி காய்ச்சா ஒரு நாள் ஃபுல்லாக கேட்கலாம். படம் 2 மத்தியானம்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக காய்ப்பேன். அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் எல்லாம் அட்டகாசமாக நிறைய சீன், அந்த காட்டுக்குள்ளே காட்டின இடங்கள், அந்த ஒவ்வொரு அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பாராட்ட சொல்லலாம். அதை காஸ்டியூம் டிசைனர் எல்லாருமே நல்லா தான் செய்திருக்காங்க. ஐயோ பாராட்டி கொண்டே இருக்கலாம் அந்த படத்தை, அந்தளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு என்ன சொன்னேன், படம் பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிறேன்னு சொல்லலாம். எல்லாம் மீண்டு விரையில் அதுவும் அந்த கடைசியாக அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்தா தெரியும், எல்லாமே நல்லா இருக்குது. அந்த பாட்டு ப்ளேஸ் பண்ண இடங்கள், அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். இதுக்கு மிஞ்சி என்ன சொல்கிறேன்னு என்ன தெரியல. ஏன் புள்ளரிச்சு போயிருக்கிற என்னமே அதில் இந்த மூலையில் நிறைய கதைக்கணும் யோசிச்சுருந்தா ஒன்றும் கதைக்கலாம், சொன்னே திருப்பி சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு இந்த படம், அதாவது விசுவலாக அந்த காடை அடர்த்தியாக காடினது, அந்த காடெல்லாம் நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீங்க. காடு நிறைய படங்களை பார்த்து இதில் ஒரு வித்தியாசமாக பார்ப்பீங்க. உண்மையாகவே முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 110 கோடியே தான் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு 500-600 கோடி போட்டு படம் எடுத்து அப்படி இருக்கும். அதை விட்டால் டபுள் மடங்கள் இருக்குது. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது விஎஃப்எக்ஸ் சொல்லப்போனால். அது கட்டாயம் சொல்லுவேன். ஒரு இடத்துல அதுவும் அந்த டைகர் வார இடங்கள் எல்லாம் அசத்தலாக இருக்கும். அதெல்லாம் அதுவும் அதுக்கான கதையும் விரைக்க எங்களுக்கு கனெக்ட் ஆகி விரைக்க ஒவ்வொரு இதுக்கும் அவங்களுக்கு கனெக்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அதை விட நிறைய நாட்டா தெய்வ வழிபாடு, அவங்களோட அந்த கல்ச்சர், அதெல்லாமே எங்களுக்குள்ளே கடத்தின விதம், அதெல்லாம் ரொம்ப கட்டாயமே இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லாரும். அது வேறு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இது வந்து முதல் வண்ணை பார்த்துட்டு வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு ஆள் வந்து சொன்னதுண்டு, தனக்கு கனெக்ட் ஆகி இருந்த மாதிரி வெளிநாட்டவர் வந்து சொன்ன மாதிரி. அதே மாதிரி இந்த படம் வந்து எங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இந்த படம் வந்து நம்புகிறேன். என்ன அந்தளவுக்கு இருக்குது. கட்டாயம் வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். அதை நான் திருப்பி அடிச்சு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம். இது எக்ஸ்பீரியன்ஸான இது வந்து அந்த தியேட்டரில் படம் பார்க்குறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன, அதுக்கு தியேட்டருக்கு பார்க்க வேண்டிய வேர்த்தான படம்டா காந்தாரா சாப்டர் 1. இனி மிச்சம் சாப்டர் 2 இருக்குது, அப்படி வருதோ தெரியலை, பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. வாயரைச்சி போட்டேன், திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்டாயம் நீங்கள் போய் எல்லோரும் பாருங்க. நன்றி, வணக்கம்.